எல்லாருமே மேஷத்துல பிறந்த அத்தனை பேருமே படையப்பா மாதிரி லைஃப்ல மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பெண்களுக்கு ஒரு அற்புதமான காலமாக இருக்கும். ரொம்ப நாளாக திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு திருமணம் நடக்கும். கார் வண்டி வாங்க போறீங்க, பெரிய பில்டிங் கட்ட போறீங்க, கல்யாண காட்சிகள் நடக்க போகுது, காதணி விழா நடக்க போகுது. பெரிய லேண்ட் எதுனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், கடன் வாங்கி வாங்கலாம். 7.5 சனியில தான் ஸ்திர சொத்துக்கள் சேரும். வணக்கம் சார். வணக்கம்மா, நமஸ்காரம். 2026 தமிழ் புத்தாண்டு மக்களுக்கு எவ்வளவு செல்வ செழிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்காக சொல்லுங்க. லட்சோ ஆன்மீகம் நேயர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பராபவ ஆண்டு உங்க எல்லாருக்குமே செல்வ செழிப்பா, சந்தோஷமா, ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அர்த்தி கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தகே. இந்த பராபவ ஆண்டுங்கிறது பொதுவாக 60 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். இந்த ஆண்டுடைய பலன்கள் அப்படிங்கிறது எவ்ரி இயர் இருந்தாலுமே இந்த பராபவம் அப்படிங்கிறது 60 இயர்ஸ் ஒன்ஸ் வருது. அதில் மெயினான காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா சனி குரு ரெண்டுமே திரிகோணத்தில் மாட்டுவதுங்கிறது சராசரியாக 30லேருந்து 32 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி காம்பினேஷன் வரும். ஸ்பெசிஃபிக்காக குருவுக்கு ஸ்தான பலம் கிடையாது. அப்போ ஸ்தான பலம்னா அந்த இடத்த கண்டிப்பாக கெடுத்தே ஆகும். ஆனால் இந்த வருஷம் அதுலேருந்து ஒரு ரிலீஸ் மாதிரி, அதாவது அந்த குருவுக்கு ஒரு சக்தி கொடுக்குற மாதிரி சனி திரிகோணத்தில் உட்காந்துருக்கிறது ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது. பல பேருக்கு நன்மைகள் நடக்கும். இப்போ 12 ராசிகளில் பணம் எப்படி இருக்கும், ஃபேமிலி எப்படி செட் ஆகும், எவ்வளோ மார்க் வாங்குவாங்க, எவ்வளோ சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும், கல்யாணம் ஆகுமா, லவ் கன்ஃபார்ம் ஆகுமா, நிறைய பேர் கடன் தீருமா, இந்த மாதிரி பல விஷயங்கள். இதில் ஸ்பெஷலாக எக்ஸாம்ஸில் கொடுக்கக்கூடிய குழந்தைகள், மாணவிகளுக்கு நீட் ஆகட்டும், பல விஷயங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாமா? கண்டிப்பா ஒவ்வொரு ராசி ரீதியா போயிடலாம். கண்டிப்பாக சார், மேசராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கும்? மேஷராசி நண்பர்களுக்கு இந்த 2026 பராபவ ஆண்டுன்னு சொல்லுவோம். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த படையப்பா படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டிலேருந்து வெளியே தள்ளிடுவாங்க. அவங்கள தன்னதுக்கப்புறம் என்னடா பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லி அவங்க அப்பா காலத்தில் ஒரு சின்ன ஒரு லேண்டு வாங்கி கொடுத்துருப்பாரு. அதை சும்மா எடுத்து தோணுன்னா ஃபுல்லாக கிரனைட் குவாரியாமா. அந்த மாதிரி மேஷராசி நண்பர்களுக்கு வீடு, நிலம், வாசல், சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அபரிவிதமான லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த பராபவ ஆண்டு. ஏன்னா கேந்திரங்கள்ல ரொம்ப முக்கியமான ஸ்தானம்ங்கிறது 4ஆம் இடம். அந்த 4ஆம் இடத்துல எப்பெல்லாம் குரு உட்காராரோ, திரிகோணத்துல சனி அமையுதோ, எல்லாருமே மேஷத்துல பிறந்த அத்தனை பேருமே படையப்பா மாதிரி லைஃப்ல மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நிலம் வாங்கினாலும் சரி, அது ஒரு பெரிய யோகமான நிலமா இருக்கும். வீடு கட்டினாலும் சரி, அங்க போனதுக்கு அப்புறம் வீட்டுல பல பேருக்கு திருமணம் ஆகும், நிறைய பேருக்கு நிச்சயார்த்தம் ஆகும். பசங்க படிக்கலான்னு சொன்னாலும் கூட அந்த வீட்டுக்குள்ளே போனோம்னா குழந்தைகள் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. மெயினாக பாருங்கள், நார்த் ஈஸ்ட் கார்னர் நம்ம மேஷராசி நண்பர்களுக்கு ரொம்ப ஆஸ்பீஷியஸாக இருக்கும். விசேஷமான பலனை கொடுக்கும். இதெல்லாம் எப்போ நடக்கும்னா இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர்லேயே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும். அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு திருமண பிராப்தம் ஏற்படும். நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகும். பஞ்சமஸ்தானத்துக்கு குரு கேது கனெக்ட் ஆகும்போது பூர்வீக நிலம், பூர்வீக இடம், பூர்வீக கோவில், அந்த மாதிரி இடங்கள்ல போய் நம்ம கல்யாணம் பண்றது, நிறைய பேருக்கு மொட்டை போடுறது, குழந்தை பிறந்தோம் அந்த குழந்தைக்கு மொட்டை போடுறது, இதெல்லாம் அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த 4 மாதத்துல பார்த்தீங்கன்னா இந்த பராபவ ஆண்டு உண்மையாவே மேஷத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அதுலேயும் மெயினாக ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் இந்த இடம் எங்கே அமையும் அப்படின்னு பார்த்தா நீர்நிலைகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடமா அமையும். சந்திர மங்கள யோகம், குரு உச்சஸ்தானம் அடையக்கூடிய யோகம்ங்கிறதுனால பொதுவாகவே மேஷராசி நண்பர்களுக்கு இந்த மாதிரி இடம், பொருள், வீடு, சில பேர் தோட்டம் வாங்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கும். நல்ல தண்ணி வளம் இருக்கக்கூடிய, இப்போ அமராவதி நதி போகும், இந்த மாதிரி நிறைய நதிகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய தோட்டங்கள் அமையும். சில பேருக்கு வீடு கட்டுறதே ஒரு பாஷான ஒரு ரிலாக்ஸிங் வீடு கட்டணும் அப்படின்னு இருப்பாங்க. இது எல்லாமே கண்டிப்பாக அமையக்கூடிய ஒரு பிராப்தம் இருக்கு. மெயினாக மேஷத்தில் பிறந்த பல குழந்தைகளுக்கு கண்டிப்பாக நீட்ல கிளியரன்ஸ் உண்டு. அப்போ 100% இந்த தடவை டாக்டர் ரொம்பவே பட்டாசா இருக்கு மேஷராசியில பிறந்தவங்களுக்கு. 2வது பார்த்தீங்கன்னா வேலை ரொம்ப நெருக்கடியா இருக்கு, என்னால் வேலைக்கு போக முடியல, உண்மையாவே வேணுமா வேண்டாமான்னு தெரியல, எனக்கு கொடுக்குற காசுக்கு மேலே நான் உழைக்க வேண்டியதா இருக்குன்னா மேஷத்துல பிறந்த பல பேருக்கு கண்டிப்பாக இடமாற்றமும் உண்டு. 2வது வேலையில் மாற்றமும் உண்டு. ஏன்னா எப்பெல்லாம் காலபுருஷனுக்கு வேண்டாம் உடனே சொல்லுவாங்க 7.5 சனி ஆரம்பிச்சிச்சு. 7.5 சனியில மேஷத்துக்கு கண்டிப்பாக வீடு அமையும், வாசல் அமையும். 2வது தொழில் மாறும். என்னன்னா எப்பெல்லாம் இந்த குரு சனி காம்பினேஷன் என்னன்னா ஒரு அபூர்வமான காம்பினேஷன், இந்த வருஷம் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன், இந்த பராபவ ஆண்டுல மட்டுமே வரக்கூடிய ஒரு காம்பினேஷன். அதில் பார்த்தீங்கன்னா சனியும் தன்னுடைய சுயசாரத்தில், குரு தன்னுடைய சுயசாரத்தில் போகும்போது மோஸ்ட்லி நிறைய பேருக்கு ஊர் மாறும், வீடு மாறும், நிலம் மாறும். சில பேர் ஃபாரின்ல இருக்கிறவங்களாம் இந்தியாவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள்,
அதுவே மெயினாக நான் பார்க்குறது மேஷத்தில் பிறந்த பல பேர் என்டர்பிரனர்ஸ் ஆக போகிறாங்க. அதாவது புதுசாக தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பிராப்தம். அதில் நிறைய பேர் விவசாய புரட்சி செய்யக்கூடிய பாக்கியம் அப்படிங்கிறது நம்ம மேஷராசியில் பிறந்த பல பேருக்கு இருக்கப்படுது. நான் மெயினாக பார்க்குறது பெண்கள். பெண்களுக்கு வந்து நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதாவது என்ன, நிறைய இவ்வளோ நாள் வீட்டிலே இருந்துட்டேன், இவ்வளோ நாள் என்னை தட்டி வச்சுட்டாங்க, நான் மேலே வரவே முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் நமக்கே தெரியாத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது எப்படின்னா அந்த இயற்கையே நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இப்போ மேஷராசி நண்பர்கள்ல மெயினாக பெண்களுக்கு நடக்கக்கூடிய ஆண்களுக்கு ரொம்பவே கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி நான் சொல்ல வரல, இட்ஸ் யுவர் வேர்ட். பெண்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கு. ஆண்களுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா இடமாற்றத்துடன் சேர்ந்த ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கக்கூடிய ஸ்தானம். ஏன்னா 2வது உச்சஸ்தானம் பெறக்கூடிய குரு உங்களுக்கு லைஃப்ல புது கேரக்டர்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். இது வரைக்கும் வாழ்க்கையில யாருமே தெரியாது, புது ஆட்கள் இல்லை. அப்போ புதுசாக யாராவது வர போறாங்க, புதுசாக யாராவது நமக்கு கூட கான்டாக்ட் ஆக போறாங்க, ஒரு ஃபேமிலியில புது நண்பர் மூலியமா ஒரு ஒத்துழைப்பு கிடைக்க போறதுன்னா கண்டிப்பா நடக்கும். என்ன வேலை வெண்டை கலட்டும், கண்டிப்பா உடம்புல இருந்து ஸ்வெட்டு வெளியே வரணும், வேர்வை வெளியே வந்ததுன்னா மேஷராசி நண்பர்களுக்கு பிரச்சனையே கிடையாது. லைஃப்ல சுக துக்கங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, 2026 ஜூன் மாசத்துலேருந்து 2027 ஜூன் மாசத்துக்குள்ள எல்லா விதமான நல்ல விஷயங்களும் நடக்கும். உடம்பு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். விரயத்துல சனி வரும்போது மாத்திரை செலவு ஜாஸ்தியா இருக்கும், நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏதோ ஒரு மாத்திரை, ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல், ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன், இந்த மாதிரி ஒன்று வந்துட்டே இருக்கும். 2வது இந்த வருஷம் ஆரம்பிக்கிறதே சதய நட்சத்திரத்துல தான் ஆரம்பிக்குது. ராகு அப்படின்னாவே அலோபதி மெடிசனை குறிக்கும். ராகு போய் உட்காந்துருக்கக்கூடிய ஸ்தானம் லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கு. லாபஸ்தானத்தில் ராகு இருக்கிற வரைக்கும் வேறு மொழி நபர்கள் மூலியமா நமக்கு ஆதாயம் உண்டு. திடீர்னு பார்த்தா அவன் ஃப்ரெண்டு சார், ஆனால் அவங்க வேற மொழி பேசுவாங்க, வேற ஜாதி அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஆண்டாக அதை எடுத்துக்கொள்ளலாம். அதே சமயம் இன்னொரு ஆங்கிளில் பார்க்கும்போது இந்த ராகு உட்காரும் போது உடம்புல விட்டமின் டெஃபிஷியன்சி, மெயினாக டி விட்டமின் டெஃபிஷியன்சி ஏற்படும். அது ஏற்படுறது சில பேருக்கு ஸ்கின் சம்மந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, எல்டர் லேடிஸ், அம்மா மாதிரி இருக்காங்க, இல்லை மாமியார் இருக்காங்கன்னா மெயினாக செஸ்ட் பிரஸ்ட்ல சின்ன கட்டி மாதிரி வரக்கு, பேக் போன்ல சின்ன கட்டி மறக்கு, இதெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஸோ மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பர், கெட்டதா இருக்கு, சரியில்லைன்னு சொல்ற மாதிரி இருக்கும். வாழ்க்கையே படைப்ப மாதிரி மாற போறதுன்னா அப்ப நீங்க என்னத்துக்கு ஃபீல் பண்ணும். அதனால கண்டிப்பா நல்லா இருக்கு, தைரியமா இருக்கலாம். கண்டிப்பா சார். இவங்களுடைய பண வரவு எப்படி இருக்கும்? கடன் பிரச்சனைகள்லாம் தீரதற்கு வாய்ப்பு இருக்குதா? கேந்திரங்கள்ல முக்கியமான இடம்ங்கிறது 4ஆம் இடம். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 4ஆம் இடம்னா அதாவது 2ஆம் இடம்ங்கிறது தன குடும்ப வாக்குஸ்தானம், தனத்துக்குரிய ஸ்தானத்தை 2ஆம் இடத்தை குறிக்கும். 4ஆம் இடம்னா கையிருப்பு பணம் அதிகமாக இருப்பது, அதாவது எவ்வளோ தேவையோ தேவைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய பாவகம் அப்படிங்கிறது 4ஆம் இடம். அதுல குரு உச்சஸ்தானத்துல போகும்போது கண்டிப்பா வீட்டுல எல்லாருமே வந்து ஒரு இது வாங்கி வச்சுக்கணும். கண்டிப்பா என்ன சொல்றது, ஒரு பீரோ மாதிரி ஏதோ ஒன்று வாங்கி வச்சுட்டு அதுல ரெகுலரா வந்து நீங்க பணத்தை சேமிக்கிற மாதிரி சுச்சுவேஷன். இல்லையா நிறைய பேர் லாக்கர் ஃபெசிலிட்டி இப்போ ஆப்ட் பண்ணுவாங்க. பேங்க்ல எல்லா இடத்துலையுமே எனக்கு லாக்கர் வேணும்னு இது பண்றது, புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பா வந்தே தீரும். அப்போ மேஷராசி நண்பர்களுக்கு பணப்புழக்கத்துல வந்து பிரச்சனையே கிடையாது, தைரியமா இருக்கலாம். கண்டிப்பா. இப்ப மாணவர்களுக்கு நீங்க முன்பே வந்து சொல்லியிருந்தீங்க, நீட் போன்ற தேர்வுகள்ல மாணவர்கள் வெற்றி பெறதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற மாணவர்கள் வேற படிப்பு மேற்கொள்றவங்க, அந்த ஃபாரின் போகணும்னு நினைக்கிறவங்க, அவங்களுக்குலாம் எப்படி சார்? இது எல்லாமே பாசிட்டிவா தான் நடக்கும். ஏன்னா விரயத்துல சனி இருக்கிற வரைக்கும் நீங்க உங்க ஊர்ல உங்களுக்கு சீட்டு கிடைக்காது. இப்போ நீட்டே கிளியர் பண்ணாலும் கண்டிப்பா நீங்க வெளி மாவட்டங்கள் போவார். இப்போ குரு பார்வை வந்து சனி மேல விழுது. சனி உட்கார்ந்து இருக்கிறது மீனத்துல. அப்போ மோஸ்ட்லி திருச்சி, மதுரை அந்த மாதிரி இடங்கள்ல உங்களுக்கு சீட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இல்லையா வெளிநாடு போறோம், வேற ஸ்டேட்டு போறேன், இப்போ ஆந்திரா போறேன், கர்நாடகா போறேன், ஒரு சில பேருக்கு வந்து உத்தரப்பிரதேஷ், குஜராத், இந்த மாதிரி சனிங்கிறது சௌராஷ்டிர தேசம்னு சொல்லுவோம். அப்போ அந்த மாதிரி இடங்கள் நமக்கு ஒரு சீட்டு கிடைக்கிறதுக்கும் பிளேஸ் ஆகிறக்கும் வாய்ப்புகள் இருக்கு. மோஸ்ட்லி வெளியூர் வெளி மாநிலங்கள்ல போய் உட்காரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். அதனால வந்து மாணவ மாணவிகளுக்கு இன்ஸ்பெசிஃபிக்கா பேங்கிங் துறைகள்ல பெரிய அளவுக்கு வெற்றி உண்டு. இப்போ IBPS எழுதுறாங்க, இல்லை ஏதாவது குரூப்ஸ் ஏதாவது புதுசாக நோட்டிஃபிகேஷன் வரப்போகுதுன்னா மேஷத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக கிளியர் பண்ணுவாங்க. நீட்டு 100% கிளியர், தைரியமா இருக்கலாம். கண்டிப்பா. அதே மாதிரி தெய்வ வழிபாடு, மேசராசிக்காரர்கள் எந்த மாதிரியான தெய்வ வழிபாடுகளை இந்த ஆண்டு மேற்கொள்வது நல்லது? மெயினா இந்த நதிகள் பிரவாகம் இருக்கக்கூடிய இடம்னு சொல்லுவோம். என்ன கேட்டிங்கன்னா கலியுக காமதேனு கல்பவருஷம் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியுடைய சன்னிதானத்துக்கும் மடத்திற்கும் சென்று வருவது, அங்க இருக்கக்கூடிய துங்கபத்ரா நதி தீரத்துல குடிச்சிட்டு சுவாமியை தர்ஷனம் பண்ணிட்டு வர்றதுங்கிறது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். குருஸ்தானம் உச்சமடையும் போது கண்டிப்பாக ரிஷி முனி சன்னியாசிகளையும் கால் பாதம் பணிந்து வணங்க வேண்டும். குரு எந்த ரூபத்தில் இருந்தாலும் சரி, நீங்க காஞ்சி மகாபரிவரா எடுத்துக்கலாம், ராமானுஜரா எடுத்துக்கலாம், ராகவேந்திரரா எடுத்துக்கலாம், வியாசராஜரா எடுத்துக்கலாம், யாரை வேணா எடுத்துக்கலாம்.
அந்த குருவுடைய ஸ்தானம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும்போது இந்த ஒரு ஆண்டு, இந்த பராபவ ஆண்டு உங்களுக்கு கண்டிப்பா எல்லாருமே பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, அதாவது லைஃப்ல ஒரு 2 ஸ்டெப்பார் உயரக்கூடிய ஸ்தானம்ங்கிறது மேஷத்துக்கு இருக்கு. அதனால தைரியமா இருக்கலாம். நத்திங் டு வரி. சரிங்க சார். இவ்வளவு நல்ல விஷயங்கள் வந்து மேசராசிக்காரர்களுக்கு சொன்னீங்க. இப்போ ஓவராலா மேசராசிக்காரர்களுக்கு ஒரு 100க்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து கொடுக்கலாம்? சரி, எப்படி பார்த்தாலும் மேஷராசி நண்பர்களுக்கு 85% நல்லா இருக்கு. உடல்நிலைகள்ல ஒரு 60% நல்லா இருக்கு. ஸோ இதுல நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். மேசராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு வருடமானது எப்படி செல்வ செழிப்பா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? எப்போவுமே நான் மேஷ ராசிக்கு சொல்லும்போது என்ன சொல்லுவேன்னா, உங்கள் கோவத்தை கொஞ்சம் கம்மி பண்ணீங்க. அதே நேரத்தில் புதிய வேலைவாய்ப்புகள் நல்லாயிருக்கும், தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இவங்க ரொம்ப எனர்ஜி உள்ள ஒரு ஆட்கள், ரொம்ப தெளிவாக சிந்திப்பாங்க. நான் கொஞ்சம் இவங்களுக்கு சொன்னால் போதும், ரொம்ப பிரமாதமாக மெட்டீரியலைஸ் பண்ணிடுவாங்க. உழைப்பதற்கு இவங்க பயப்படக்கூடிய ஆட்களே கிடையாது. தெளிவாக சிந்திக்கக்கூடியவர்கள், தீர்க்கமாக முடிவு எடுக்கக்கூடியவர்கள். இவங்களுக்கு 7.5 சனி ஆரம்பம். இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது 3ஆம் இடத்துல இவங்களுக்கு குரு இருக்கிறதுனால 4ஆம் இடத்துக்கு குரு போகிறார், 5ஆம் வீட்டுக்கு குரு போகிறார். ஆக 3, 4, 5ஆம் வீட்டுக்கு குரு பார்க்கிறார், குருவோட வீட்டுக்கு போகிறார். குருவோட பார்வை இவங்களுக்கு வரும். அதனால செய்கிற தொழிலில் இடமாற்றம், வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி ஊரோ வெளி மாநிலங்களில் போயிட்டு நல்ல கோல் வச்சுறதோ, புதிய தொழிலோ, அதே மாதிரி ஏற்கனவே இருக்கிற தொழிலையே இவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர், ப்ரொமோஷன் அப்படிலாம் கிடைக்கும். படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப அற்புதமாக படிப்பாங்க. இது வரைக்கும் மெமரி பவர் லாஸ், எப்போ பார்த்தாலும் டிவி, ஃப்ரெண்ட்ஸு, விளையாட்டு, செல்லு அப்படின்னு இருந்தவங்களுக்கு இப்போ அது விடுதலை காலமாக இருக்கும். பெண்களுக்கு ஒரு அற்புதமான காலமாக இருக்கும். ரொம்ப நாளாக திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு திருமணம் நடக்கும். ராகு தோஷம், செவ்வாய் தோஷம், நாகதோஷம், பித்ரு தோஷம், எல்லா தோஷம் சொல்லி முடிச்சிட்டாங்க. ஆனால் இந்த வருஷம் அவங்களுக்கு எந்த தோஷம் இருந்தாலும் அற்புதமான திருமண வாழ்க்கை நடக்கும். வீடு கட்டுறவங்களுக்கு வீடு கட்டலாம். சின்னதாக ஒரு ஃப்ளாட் வச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்க வந்து பெரிய ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்கலாம். அதே மாதிரி பெரிய லேண்ட் எதுனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். கடன் வாங்கி வாங்கலாம். 7.5 சனியில் தான் ஸ்திர சொத்துக்கள் சேரும். வாகனங்கள் வாங்கலாம். இந்த வெளிநாடு வெளி மாநிலம் போகிறதுல ஒன்று தான், அக்ரிமெண்ட்டை நல்லா படிங்க. அந்த சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து பிறகு நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள். இப்படி பண்ணிங்கன்னா அற்புதமாக இருக்கும். நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும். இந்த சனியும் செவ்வாயும் சேரும் காலத்தில் இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. மிக கவனமாக இருக்க வேண்டிய காலம். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். நான் தான் சொன்னேனே, நீங்கள் கோடு போட்டால் நீங்கள் ரோடு போடுவீங்கன்னு. அதனால் கொஞ்சம் பதட்டத்தை விட்டுட்டு, டென்ஷனை விட்டுட்டு, பங்க்சுவாலிட்டி, நான் கரெக்டாக இருக்கேன், நீங்கள் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற மனோபாவத்தை விட்டிங்கன்னா மேஷராசிக்கு இது ஒரு அற்புதமான காலம். தெளிவான சிந்தனையும் தீர்க்கமான முடிவும் எடுத்தால் இந்த வருஷம் உங்களுக்கு உங்கள் காட்டில் அடமழை. கண்டிப்பா சார். இப்போ இந்த மேச ராசிக்காரர்கள்ல இருக்கக்கூடிய இந்த 90s கிட்ஸ்க்குலாம் வந்து திருமணம் ஆறதற்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், இந்த நாகதோஷம், பித்ரு தோஷம்னு. இவங்களுக்கு எப்படிப்பட்ட தடைகள் இருந்தாலும், பணமே ஒரு காரணமாக இருந்தாலும், சார் எனக்கு நாகதோஷம் பித்ரு தோஷம் கூட இல்லை, கொஞ்சம் நான் வருமானம் வந்த உடனே பார்த்துக்கலான்னா ப்ரமோஷன் வந்துடும், அதிக சம்பளம் வரும், அதனால் கல்யாணத்துக்கு நீங்கள் ஒத்துக்கலாம். அது எல்லாத்தோட பானை பிடித்தவள் பாக்கியசாலி. வர்ற மகராசி கைராசியாக இருந்ததுன்னா நமக்கு நல்ல ஒரு வருமானங்கள் வரும் இல்லைங்களா? ஆகவே நம்பிக்கை தானே வாழ்க்கை. ஆகவே தாராளமாக நீங்கள் கல்யாணத்துக்கு ஒத்துங்க. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் ரொம்ப நாளாக தட்டுது சார், நாங்கள் கல்யாணம் பண்ணி ஒரு 2-3 வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இயற்கையிலேயே உண்டு. அதே நேரத்தில் இல்லை சார் எங்களுக்கு உடம்பு கொஞ்சம் சில பிரச்சனைகள் இருக்குது, இது பொது நிகழ்ச்சிங்கிறதுனால நான் பேச முடியாது. ஏன்னா மேஷராசி அப்படின்போது செவ்வாயினுடைய அம்சம் பெற்ற ஒரு வீடு. ஆகவே பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல லேடி டாக்டரை போய் பாருங்கள். ஆண்களும் கூட போகணும். கண்டிப்பாக வந்து கணவனும் போய் கூட இருந்து பார்த்து 2 பேரும் செக் பண்ணி அவங்க டாக்டர்ஸ் என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்களோ அதற்கு தகுந்த மாதிரி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு முறை திருப்பதிக்கு போயிட்டு வாங்க, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க, பித்திருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணுங்க. இந்த 3, அதாவது ஒன்று இஷ்ட தெய்வம், இன்னொன்று குலதெய்வம், இன்னொன்று பித்திருக்களுக்கு தர்ப்பணம். இந்த 3 நீங்கள் சரியாக பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உண்டு. கண்டிப்பா. வேற ஏதாவது பரிகாரங்கள் பண்ணலாமா இவர்கள்? தாராளமாக நீங்கள் வந்து திருப்பதிக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மேஷராசி நேயர்களுக்கு முதல்ல வருமானம் கூடும்.
இந்த 7.5 பீரியடு நிறைய பேருக்கு வருமானம் வருமா சார் அப்படின்னா வரும். ஆனால் அதை சேர்த்து வைக்க வேண்டியதும் முடிவு எடுக்க வேண்டியதும் நீங்கள் தான். ஆகவே இந்த காலகட்டத்தில் தெளிவான முடிவு நீங்கள் எடுத்து வெளிநாட்டுக்கு போகலாம். பெங்களூரோ, மைசூரோ, ஹைதராபாத்தோ, சார் கூப்பிடுறாங்க சார் போயிட்டு வரட்டுமா, எனக்கு பயமாக இருக்குது, இங்கேயும் நல்ல வேலையாக இருக்குது, என்ன கொஞ்சம் சேலரி கம்மியாக இருக்கே, ரெக்கக்னேஷன் இல்லை, அப்போ நான் போட்டுமா சார் அப்படின்னா தாராளமாக போகலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு மறுபடியும் குரு மாறும்போது உங்களுக்கு ஒரு இடமாற்றம் வரும். இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. கண்ட நேரத்தில் கண்டதை சாப்பிடாதீங்க. நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க. எந்த நேரத்தில் எங்கெல்லாம் பிரியாணி விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்கெல்லாம் போய் சாப்பிட்டுக்கிட்டு உங்கள் வயிறை கெடுத்துக்காதீங்க. 2வது, எவ்வளவு நேரம் உழைக்கிறீங்களோ அவ்வளோ நேரம் நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம். இது ஒரு சரியான காலம். இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்திங்க. சார், மேஷ ராசிக்கு இந்த பராபவ வருடம் எப்படி இருக்க போகுது சொல்கிறேன். மேச ராசி நம்பர் 1 ராசி. ஸ்தர ராசின்னு சொல்லலாம், நெருப்பு ராசின்னு சொல்லலாம். அன்பு ஒன்றுக்குத்தான் அடிமையாக இருப்பீங்க. அதிகாரத்துக்கு யாருக்கும் அடிமை இருக்காத ஒரு ஆண் ராசியாக இருக்கும். பெண்ணாக பிறந்திருந்தீங்கன்னா இந்த முதுகுத்தண்டு ஆணுக்குடைய முதுகுத்தண்டு. கல்லு மண்ணு சுமந்தாது தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய கணவரையும் காக்கக்கூடிய அற்புதமான ஒரு ராசிக்காரங்க இந்த மேச ராசிக்காரங்க. 2026க்கு முன்ன சனி பகவானுடைய பெயர்ச்சி விரய சனியாக தான் உங்களுக்கு இருக்குது. இருந்திருந்தா கூட இந்த வருடம் 2 பெயர்ச்சி இருக்கு. குரு பெயர்ச்சி இருக்கு, ராகு கேது பெயர்ச்சி இருக்கு. இந்த 2 பெயர்ச்சியுமே உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகுது. அது இல்லாமல் மேச ராசியில் சுக்கிர பகவான் இந்த வருஷம் ஆரம்பத்திலேயே பலனாக இருக்கார். அப்போ சுக்கிர பகவான் உங்கள் ராசியில் இருக்கிறனால படிக்கிற குழந்தைங்க, பண்புள்ள ஒரு குழந்தைங்க, டாக்டரேட் படிக்கணும்னு சொல்லக்கூடிய ஆசையுடைய குழந்தைங்க 100க்கு 100 டாக்டர் சம்மந்தப்பட்ட படிப்பு படிப்பாங்க. அதிகார தோரணையாக காவல்துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு உடையவர்களும் இப்படி யோகங்கள் இருக்கக்கூடிய தன்மையில் படிப்பில் சிறந்து விளங்கக்கூடிய நேரம் படிக்கிற குழந்தைங்களுக்கு 100க்கு 100 நல்ல வேலை வாய்ப்பும் அமைய போகுது. ஐயா, மேஷ ராசியில ஏன் விரய சனி பகவான் வராரு? அவர் வர்றதுனால இவங்க வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படும்? பொதுவாக மேச ராசியில் விரயத்தில் சனி பகவான் வராரா இருந்தால் கூட ராசிக்கு 11வது வீட்டில் ராகு பகவான் இவங்க ஜாதகத்தில் பலமாகவே இருக்கார். விரய சனினா ஒன்றும் பயப்பட வேண்டாம். கார் வண்டி வாங்க போகிறீங்க, பெரிய பில்டிங் கட்ட போகிறீங்க, கல்யாண காட்சிகள் நடக்க போகுது, காதணி விழா நடக்க போகுது, தன்னுடைய தம்பிக்கோ அண்ணனுக்கோ இல்லை ஜாதகரானுடைய உங்களுக்கோ கல்யாணங்கள் நடக்க போகிறதா இருந்தால் கடன் வாங்கித்தானே கல்யாணம் காட்சிக்கு இது ஒன்று பண்ணுவீங்க. ஒரு கார் வாங்கினா மொத்த காசு கொடுத்து கார் வாங்குவீங்களா? 99% முடியாது. சரியா? அப்போ அந்த காசு பணத்தை விரயம் சுப விரயமாக பண்ணுறீங்க. இதுதான் விரய சனி. ஆனால் இந்த ஜாதகம் உல்டாவா போச்சுன்னா என்ன ஆகும்னா 45 வயசுலேருந்து 55 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய மேச ராசியில் உள்ள பெண்களுடைய கணவர்மார்கள், நல்லா புரிஞ்சுக்குங்க, மேச ராசியில் உள்ள பெண்களுடைய கணவர்மார்களுக்கு நீ நோய்க்கு விரயம் பண்ணுவ. ஒரு பெண்ணுக்கு தான் ராகு தோஷம், கேது தோஷம், செவ்வாய் தோஷம். ஆண்களுக்கு ஒரே ஒரு தோஷம்தான் கலத்திர தோஷம்னு சொல்லக்கூடிய சுக்கிர தோஷம். அப்ப சிறு வயசுல சுக்கிரன் கெட்டு போச்சுன்னா உங்களுக்கு திருமணங்கள் நடக்கிறதுக்கு கால தாமதமாகும். நடக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, கால தாமதமாகும். அப்படி கால தாமதமான மேசராசி ஆண்களுக்கு திருமண ஏற்பாடுகள் வரக்கூடிய தருணம் இந்த 2026 சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. அதே போல ஒரு 30 வயசு தாண்டின மேசராசி ஆண்கள் அரசியல்ல பிரவேசமாகணும், ஆன்மீக துறையில பிரவேசமாகணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் உடையவர்களுக்கு இந்த வருஷம் யோகம்தான். ஏன்னா குரு பகவான் மிதுன ராசியில புதன் பகவானோட நட்பு கிரகத்துல இருக்கிறனால ஆன்மீக தோரணையை பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா 45 வயசுல இருந்து 55 வயசுல உங்களுக்கு வரக்கூடிய உடல் நல குறைவு, விரயம். சனி பகவான் எங்க விரயம் கொடுக்காரு? விரய சனியில நோய்க்கு உங்க காசை விரயம் கொடுக்காரு.
அந்த விரயத்திலிருந்து நீங்க மீண்டு போகலாம். ஐயா அதே மாதிரி இவங்களுடைய ஒரு அண்ணன் இருக்கான், தம்பி இருக்கான், தங்கச்சி இருக்கான், அக்கா இருக்காங்களா, அவங்க கூட சண்டை, அதை தாண்டி அவங்களுடைய ஒய்ஃபு இல்ல ஹஸ்பண்ட் அவங்க கூட மிகப்பெரிய சண்டையா இருக்கு. அதுக்கு காரணம் என்ன ஐயா? பொதுவா மேசராசிக்கு அதிபதி வந்து செவ்வாய். மேசராசியில ஆணா பிறந்திருந்தீங்கன்னா அண்ணன் தம்பி அதிகமா இருக்கும், அக்கா தங்கச்சிகள் அதிகமா இருக்கும், அங்காளி பங்காளிகள் அதிகமா இருக்கும். மேச ராசியில பெண்ணா பிறந்தாலும் அண்ணன் தம்பியும் அதிகமா இருக்கும், அங்காளி பங்காளியும் அதிகமா இருக்கும், அக்கா தங்கச்சியும் அதிகமா இருக்கும். ஆனா மேச ராசியில பெண்கள் இருந்தீங்கன்னா உங்க மாமியாருக்கும் உங்களுக்கும் ஆகாது. நீ அன்பா பண்பா அனுசரணையா மாமியார் துப்புன எச்சியை கூட கையில பிடிச்சி வாந்தியை கூட அள்ளி போட்டாலும் மாமியார் உங்க மேல நல்லது நடக்க முடியாது. உங்களுக்கும் மாமியாருக்கும் ஆவாது. இது விதி. விதியை நம்மத்தான் வென்றுட்டு போகக்கூடிய தருணம் உண்டு. அதே போல மேச ராசியில ஆண்கள் இருந்தாங்கன்னா தனக்கு அண்ணன் தம்பி இருப்பாங்க, தனக்கு அக்கா தங்கச்சி இருப்பாங்க. தன்னை கெட்டிக்கக்கூடிய பெண்ணு மனைவிய இவங்களுடைய பேச்சை கேட்டு மனைவிக்கு துரோகம் பண்ணுவாங்க. இவங்க பேச்சை கேட்பாங்க, மனைவி பேச்சை கேட்க மாட்டாங்க. அப்ப மனைவிக்கும் கணவனுக்கும் இதுதான் இடையூறல். இந்த சண்டைனால தான் பிரிஞ்சு போவாங்க. அப்ப நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் முருகக்கடவுள். எம்பெருமான் முருகக்கடவுளை கிச்சின்னு பிடிச்சிக்குங்க. ஒரு சஷ்டி, ஒரு கிருத்திகை, இல்லை செவ்வாய்க்கிழமையில இப்படியாமட்ட நேரத்தை பிடிச்சிக்குங்க. இல்லை டைம் கிடைச்சா வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, குறையில்லாமல் இருப்பீங்க. இப்படி மேன்மை வரக்கூடிய ஒரு ராசி மேசராசி. பயம் வேண்டாம் மேசராசி அன்பர்கள். விரயசனினால வேற ஏதாவது ஒரு விரயமாகுமோ, வேற எங்கேயாவது நஷ்டமாயிடுமோன்னு சொல்லக்கூடிய ஆதங்கங்கள் ஆசைகள்லாம் உங்களுக்கு நல்லபடியாகவே நடக்கக்கூடிய தருணம் வரப்போகுது. ஆக மொத்தம் மேசராசிக்குள்ள ஆண்களுக்கு யோகம். பெண் குழந்தைகள் மட்டும்தான் கவனமாக நீங்கள் இருக்கணும். ஏன்னா உங்களுக்கும் உங்கள் மாமியாருக்கும் ஆகாது. மாமியார் வாமிட் எடுத்தா கூட அள்ளி போடக்கூடிய தன்மை உடையவங்க நீங்க. ஆனா உங்களை எதிரியா பார்க்கக்கூடிய தருணம் இந்த வருஷமும் உண்டு. அதனால கவன சிதைவை ஏற்படுத்திக்காதீங்க. தேவையில்லாம அடுத்தவங்களுடைய வாக்குல வாயில விழாம தான் வேலை, தான் கணவர், தான் பிள்ளைங்க, தன்னுடைய வேலை, இப்படியாம்பட்ட ஒரு தருணத்தையும் மேற்கொண்டுக்கிட்டு பொருள் ஆதாரம், அதாவது வீணான விரயங்கள் பண்ணாதீங்க. இப்படி யோகங்களோட இருந்து தான் கணவன் மனைவி பிள்ளைகளோட அனுசரணையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இந்த 2026 பொன்னான வருஷத்தை பொன்னான நாட்களாய் இருந்து வீணா விரயம் பண்ணாம சேமிப்போட சிக்கனத்தோட வாழ்ந்து வந்தீங்கன்னா இந்த வருஷத்தை நீங்க பீட் பண்ணலாம்.